வெல்கம் பேக் டு யுவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா saree கட்டிங் தான் பார்க்க போகிறோம். கவுன் கட்டிங் ஓகேங்களா. நான் இந்த saree தான் எடுத்திருக்கேன். 3 மீட்டர் லைனிங் எடுத்திருக்கேன். லாஸ்ட் கிளாஸில் வந்து தியரி கிளாஸ் பார்த்தோம். ஸோ அது வேணும்னாக்கா லிங்க் வந்துட்டு ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அது என்ன டவுட்ஸ் இருந்தாக்கா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேட்டுட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து கிளாஸில் சென்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. நீங்கள் கட்டிங் போட்டுட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாக்கா கமெண்ட்ஸில் கேட்டுட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. இன்னொரு தடவை சொல்கிறேன் ஓகேங்களா. நீங்கள் கட்டிங் போட்டு கரெக்டாக இருக்கா இல்லையா டவுட்டு எனக்கு மெஷர்மெண்ட்டோடு நீங்கள் கிளாஸில் சென்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு வந்து புரியும் ஓகேங்களா. ஓகே, இந்த கிளாஸில் எந்த டவுட் இருந்தாக்கா உங்களுக்கு கேளுங்க. ஓகே, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கனாக்கா வாட்ஸ்அப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. இப்போ நம்ம லைனிங்க்கு வந்து லைனிங்கை வந்து இப்படி போட்டிருக்கோம். ஸோ நான் 3 மீட்டர்ஸ் வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி ஃபோல்டிங்கில் இருக்குது. நம்ம ஃபோல்டிங்கில் தான் இந்த மாதிரி 4ஆக ஃபோல்ட் பண்ணிக்கணும் ஓகேங்களா. ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து இப்போது நம்ம 15 இன்ச்சஸ் ப்ளஸ் 1 இன்ச்சு மேலேக்கும் கீழே நம்ம டாட் பிடிப்போம். அதனால டோட்டலாக 16 இன்ச்சஸ் வந்து நான் எடுத்திருக்கேன் ஓகேங்களா. இப்போது இந்த இடத்துல 1/2 இன்ச்சும் இப்போது மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சு நம்ம வந்து அட்டாச் பண்ணுவோம் இல்லைங்களா. அதுக்கு 15க்கு ப்ளஸ் 1 சேர்த்து நான் 16 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன் ஓகேங்களா. ஸோ லைனிங் வந்து நான் 2ஆக ஃபோல்ட் பண்ணி அப்படின்னா 4ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வாங்கியிருக்கிறத அப்படியே நம்ம போட்டிருக்கோம் ஓகேங்களா. போட்டிருக்கோம். நம்ம ஹார்மோல் வந்துட்டு 6 எடுத்திருக்கேன். ஷோல்டரும் நான் 6 எடுத்திருக்கேன் ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் கிராஸாக மாதிரி இருக்கும். ஸோ இந்த கரெக்டாக எப்படி அளவு பண்ணோன்னாக்கா மேலே ஷோல்டருக்கு 6 இருந்துச்சுன்னா கீழே நம்மளுக்கு 6 வரும். அப்போ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக அந்த ஸ்ட்ரைட் லைன் போடணும். இல்லைன்னா ஹார்மோல்கிட்ட உங்களுக்கு வந்து கொஞ்சம் வேரியேஷன் ஆகிடும் ஓகேங்களா. கரெக்டாக ஸ்கேல் வச்சு கரெக்டாக போடணும். நம்ம என்னத்தான் ஸ்கேல் வச்சு கரெக்டாக போட்டாலும் ஒரு டைம் மிஸ்டேக் ஆகும் இல்லைங்களா. அப்போ நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக ஷோல்டர் தான் மேலே 6 இன்ச்சுனா கீழே 6 கரெக்டாக எடுத்துக்கணும் ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு 10.75 வருது இல்லைங்களா. 2 இன்ச்சு வந்து நம்ம சீம் அலவன்ஸ்க்கு விட்டுருக்கோம். ஆல்ரெடி நோட்ஸில் என்ன கொடுத்துருக்கேனோ அதே தான் சேம் மெத்தட் ஓகேங்களா. ஸோ செஸ்ட் ரவுண்ட் எடுத்துருக்கோம் ஓகேங்களா. கரெக்டாக பாருங்கள். புரியலனாக்கா என் கமெண்ட்ஸில் கேட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிங்களாக்கா அதோட கொஷனுக்கு நான் ஆன்சர் பண்ணிடுறேன் ஓகேங்களா. நீங்கள் கட்டிங் போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து 1 இன்ச்சு விட்டுட்டு இப்படி கிராஸ் கொடுக்கணும் ஓகேங்களா. இப்படி கிராஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து இந்த இடத்துல கொஞ்சம் தெரியல, நீங்கள் வந்து நான் ஃப்ரண்ட் நெக் வந்து 6 எடுத்துக்கிறேன். நெக் விடுத்துன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது நான் 3 இன்ச்சஸ்க்கு எடுத்திருக்கேன். நீங்கள் போட்டோங்க. ஷோல்ட்ரு வந்து ஆஃப் ஷோல்ட்ரு 6 எடுத்திருக்கேன். 3 இன்ச்சஸ் நெக்கு விடுத்துக்கும் ஷோல்டருக்கு விடுத்துக்கும் நான் 3 இன்ச்சஸ் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. எனக்கு ரவுண்ட் வந்து கொஞ்சம் ப்ராடாக கீழே வந்து கொஞ்சம் ப்ராடாக கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. இந்த இடத்துல வந்து 1.25 இன்ச் வச்சுருக்கேன். 1.25 இன்ச் போட்டுட்டு அப்படியே ஒரு கர்வ் லைனாக நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் கட் பண்ணிவிட்டு அதே இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டும் ஒன்றா தான் கட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகேங்களா. இந்த இடத்துல நம்மளுக்கு 9 வருது இல்லைங்களா. 9ல் வந்து இது 1 இன்ச்சு வந்து நம்ம டாட் பிடிப்போம். அதனால நம்ம அந்த 1/2 இன்ச்சை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஓகேங்களா. அது நம்ம வந்து கிராஸாக கட் பண்ணுறது தேவையில்லை. நம்ம பிரின்சஸாக வேணும் வந்தால் அந்த ட்ரெஸ்லேயே வந்து நம்ம பிரின்சஸாக பண்ணிக்கலாம். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம வந்து கட் பண்ணி ஆயிடுச்சு. பாடி பார்ட் வந்து கட் பண்ணிட்டோம் ஓகேங்களா. ரொம்ப ஈஸியாக இருக்குது, நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இதே தான் உங்களுக்கு வந்து ஷோல்டர் நெக்கு விடுத்து ஷோல்ட்ரு விடுத்து கொடுத்துருக்கேன். இவ்வளோ தான் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸு, வேறு எதுவுமே இல்லை ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு கரெக்டாக புரியும்னு நினைக்கிறேன் நான். புரியலனாக்கா தயவுசெய்து கமெண்ட்ஸில் கேளுங்க, கிளாஸை யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த இடத்துல அர்கட் போட்டுங்க. எந்தெந்த இடத்துல நம்மளுக்கு வரணுமோ அந்த இடத்துலலாம் அர்கட் போட்டுங்க. இப்போ இங்கே 2ஆக ஃபோல்ட் ஆகிட்டு இருக்குது இல்லைங்களா. ஸோ அதை வந்து நீங்கள் சிசரை விட்டு கட் பண்ணிக்கிங்க. சிசரில் அந்த ஃபோல்டிங்கை வந்து கட் பண்ணிக்கணும். அது இன்சைட் விட்டு நீங்கள் கட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஓகேங்களா. கட் பண்ணோடனே நம்மளுக்கு ஃப்ரண்ட் பார்ட் ஒன்று பேக் பார்ட் ஒன்று கிடச்சிடுது. இந்த இடத்துல ஃப்ரண்ட்டுக்கு கொஞ்சம் கட் லைன் உள்ளே கட் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் உள்ளே வந்து நீங்கள் கட் பண்ணிக்கிங்க. கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணிக்கிங்க. ஃப்ரண்ட் பார்ட் இது.
ஸோ நெக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நெக்கு கட் பண்ண சொல்ல என்ன பண்ணுறோன்னாக்கா நம்ம ஃபுல்லு கட் பண்ணாமல் கொஞ்சம் விட்டுட்டு நீங்கள் இந்த இடத்துல இப்படி கட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஒரு ஈவன் சைஸாக க்ளீனாக கிடைக்கும். உங்களுக்கு ஸ்டிச் பண்ண சொல்லி உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். இந்த கொஞ்சம் ஒரு பக்கம் ஜாஸ்தி ஒரு பக்கம் கம்மி இல்லாமல் பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஓகேங்களா? இப்போது நம்ம பேக் பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். பேக் பார்ட்டில் வந்து நான் ஃப்ரண்ட் வந்து 6 கொடுத்தேன். இதுக்கு நான் வந்து 7 கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சேம் அதே நெக் விட்த் வந்து 3 இன்ச்சஸ் தான். ரெண்டுக்கும் நான் ரவுண்ட் தான் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு அகலமாக வந்தாலும் கொடுத்துக்கலாம், இல்லைனா ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டு கூட அதில் நீங்கள் கர்வாக ஒரு லைன் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படியே கட் பண்ணிவிடுங்க. இந்த இடத்துலையே கொஞ்சம் கட் பண்ணிவிடுங்க. பேக் பார்ட் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப ஈஸி தான் கவுன் ஸ்டிச் பண்ணுறது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நான் 11 இன்ச் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? 11ல் தைச்சி பிடிக்கிறதுக்கு வந்து மேலே 1/2 இன்ச்சு கீழே 1/2 இன்ச்சும் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போது 7.5 கொடுக்குறேன். இங்கே 3.5 வந்து டெப்த் லைன் வேணும் இல்லையா? அது வலிஞ்சு கொடுக்கறதுக்கு நம்ம ஒரு லைன் கர்வ் லைன் எடுப்போம். அதுக்கோசரம் நான் 3.5 கொடுக்குறேன். ஸோ நம்ம கீழே 7 கொடுத்தா மேலே வந்து 8.5 அந்த மாதிரி கொடுக்கணும். அதுதான் ஃபார்முலா. அது இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கிளாத் அட்டாச் பண்ணலாம். மேலே 1.5 இன்ச்சு விட்டுட்டு இப்படி ஒரு லைன் போட்டுங்க. லைன் போட்டு அப்படியே ஒரு கர்வ் லைன் கொடுங்க. ஓகேங்களா? அதிலே இப்படி பாதிக்கு கரெக்டாக கொடுத்துங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல கொஞ்சம் பீஸ் அட்டாச் பண்ணலாம். ஸோ அட்டாச் பண்ணாக்கா நம்மளுக்கு இந்த இடத்துல சீம் அலவன்ஸ்க்கு 2 இன்ச்சு விட்டோம் இல்லையா? சேம் அதே மாதிரி 2 இன்ச்சு விட்டுட்டு நம்ம கட் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த கட் பண்ணுறது வந்து நான் வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தைக்க சொல்ல நான் சொல்கிறேன். இது கரெக்டாக இருக்கான்றதுக்கு பேக் பீஸ் வச்சுட்டு பார்க்கணும். ஓகேங்களா? பார்த்துட்டு கரெக்டாக இருந்தாக்கா அதை அப்படியே விட்டுட்டு இந்த கிளாத்தை மட்டும் கட் பண்ணிக்கிங்க. அது எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுக்குறோம் இல்லைங்களா? அது வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ண சொல்ல ஸ்டிச் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் ஒரு தடவை மெஷர்மெண்ட் செக் பண்ணிவிட்டு பார்ப்போம். நம்ம ஃப்ரண்ட் அண்ட் எழுதி வச்சுங்க, அப்போ தான் நம்மளுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ இது ஆனவொடனே நம்ம இது மெயின் வந்து இந்த அர்க்கட்டுக்கோ நம்ம ப்ளவுஸில் போட்டோம் இருக்கீங்களா அந்த அர்க்கட்டுக்கோ கரெக்டாக வரணும். ஸோ இந்த மாதிரி நான் கொஞ்சம் துணி கட் பண்ணியிருக்கேன். நம்ம மெயின் பீஸில் வந்துட்டு மெயின் ட்ரெஸ்ஸில் வந்துட்டு லைனிங் போட்டுட்டு அப்படியே நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி போட்டு கட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து கிளாத் எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்கான்ற மாதிரி பார்த்துட்டு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கிங்க. நான் ஃப்ரண்ட்டில் பார்டர் வர மாதிரி கட் பண்ணிக்கிறேன். பேக் சைடு வந்து நார்மலாக இருக்கும். ஸோ நீங்கள் கிளாத்தை போட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கிங்க. புரியுதா? புரியலனாக்கா நீங்கள் கேளுங்க கமெண்ட்ஸில், நான் டெஃபினட்டாக சொல்லித்தரேன். நம்மளுக்கு இப்போ ட்ரெண்டில் இருக்கிறது கவுன் தான். இதை வந்து நம்ம பர்ஃபெக்டாக கற்றுக்குனாக்கா நம்மளுக்கு வந்து பாடி பார்ட் சேமாக இருக்கும். பட் பாட்டமுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து ஸ்கர்ட்டுக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக நம்ம க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஸ்லீவ் வந்து இதில் கொடுப்பேன். இதில் கொடுக்கலான்ற ஐடியாவில் இருக்கேன் நான். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம இப்படி போட்டுட்டு சென்டரில் வந்து பார்டரு இல்லைனாக்கா இந்த கிளாத்து கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸ்டிச் பண்ண சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஃபோல்டிங் வந்து நான் சொல்லியிருக்கேன் 4 ஃபோல்டு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ 4 ஃபோல்டு பண்ணால் நம்மளுக்கு 16 பேனல் வரும். ஓகேங்களா? பாருங்கள், இந்த மாதிரி கவுண்ட் பண்ணிங்களாக்கா உங்களுக்கு 60 பேனல் வரும். ஸோ இந்த 60 பேனலுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கிங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஹைட் வந்து எவ்வளோ வேணுன்றதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். நான் 42 வைக்கிற ஹைட்டு. உங்களுக்கு இதில் கொஞ்சம் தெரியல நினைக்கிறேன். ஆனால் ஹைட் வந்து 42 வைங்க. ஸோ இந்த இடத்துல 11க்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 11 மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போடுங்க. போட்டுட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம 42க்கு மெஷர் பண்ணோம் இல்லைங்களா? அந்த 42 வரலையுமே நம்ம வந்து
இங்கே வந்து 8 இன்ச்சஸ் வருது. 8 இன்ச்சஸ்க்கு வந்து சென்டரில் மிட் பாயிண்ட்டு 4 வச்சுக்கணும். 4க்கு வந்து இந்த பக்கம் 1.25, இந்த பக்கம் 1.25க்கு நம்ம மார்க் போட்டுக்கணும். ஓகேங்களா? 1.75. ஓகே, போட்டுட்டு கிராஸாக இந்த இடத்துலேருந்து இந்த மாதிரி கிராஸாக எடுத்துகிட்டு வந்து நீங்கள் மார்க் போட்டுங்க. இதே மாதிரி அந்த இடத்துல கிராஸாக எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு மார்க் போட்டுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஸ்கேல் வச்சு மார்க் போடலாம், இல்லை டேப்பில் கூட இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்கேலில் போட்டால் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வச்சு இங்கே ஒரு மார்க் போட்டுங்க. போட்டுட்டோம். நம்மளுக்கு இந்த பக்கமும் நம்ம மார்க் போட்டாச்சு. ஆச்சுங்களா? ஸோ இந்த இடத்த வந்து நம்ம கட்டிங் போட போகிறோம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த க்ராஸ் லைனை வந்து நம்ம கட்டிங் பண்ணோம். கட்டிங் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த இடத்துல 11 விட்டுருக்கோம் இல்லைங்களா, இது வந்து உங்களுக்கு கோலாக வரும். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சென்டர் பாயிண்ட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் இந்த பக்கம் ஈவன் சைஸாக நீங்கள் கொடுத்துட்டு அதை க்ராஸ் எடுத்துகிட்டு வரணும். ஃபோல்டிங் கரெக்டாக போட்டுங்க. 4 ஃபோல்டிங் பண்ணால் நம்மளுக்கு 16 பேனல் வரும். ஓகேங்களா? ஸோ மேலே வந்து நம்மளுக்கு 42 தேவை, எக்ஸ்ட்ரா கட் பண்ணிவிட்டேன். ஸ்கேலில் போட்டுங்க, நீங்கள் பர்ஃபெக்டாக வரும் பிகினர்ஸ்க்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல்ன்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்ட்டு விருப்பப்பட்டீங்களா, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் ஜாயின் ஆகிக்கிங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாக்கா கமெண்ட்ஸில் கேட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள், பர்சனலால் குரூப்பில். ஸோ நான் வந்து உங்களுக்கு அதோட ஆன்சர் சொல்கிறேன். கட்டிங் போட்டுட்டு சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ கட்டிங் பார்த்தாச்சு. கட்டிங் பார்த்துட்டு எப்படி வரும்னாக்கா இது இந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா? பாருங்கள், இந்த மாதிரி வரும். இதை இந்த மாதிரி ஜாயின் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். லைனிங்கை வந்து நான் அப்படியே கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? அப்படியே கொடுத்தா கொஞ்சம் கோல் கிடைக்கும். இல்லைன்னா நம்ம கட் பண்ணி கூட கொடுக்கலாம். அதை வந்து ஸ்டிச்சிங் பார்ட்டில் ஸ்டிச்சிங் பார்ட்டு 2 கிளாஸாக பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துடுங்க. நம்ம போய் கிளாஸில் ஜாயின் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.